திமுகவும் காங்கிரசும் லஞ்சம் மற்றும் ஊழலில் ஊறிப்போயுள்ளதாக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் விமர்சித்துள்ளார். கோவை நவ இந்தியா பகுதியில் தனியார் கல்லூரியில் பாஜக தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பில் நடைபெற்ற தொழில்துறையினருக்கான கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசை கொடுக்க வேண்டும் என்பது பிரதமரின் கனவு என்றும், ஆனால் லஞ்ச லாவண்யத்தில் ஊறிக்கொண்டிருக்கும் திமுகவுடன் காங்கிரசும் சேர்ந்துள்ளதாக சாடினார். திமுகவில் சில அமைச்சர்களின் பேச்சு அருவருக்கத்தக்க வகையில் உள்ளது என்றும், நமது இந்து மதத்தை கொச்சையாக பேசி வருவதாகவும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நம்மை அடித்து வெளியேற்றியதாகவும் கூறிய நிதின் நபீன், நல்ல அரசாங்கம் அமைய சபதம் ஏற்போம் என்றார். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அனைவரின் கனவாக இருக்க முடியும் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பத்திரிகையாளர்கள் நடுநிலைவாதிகள் என கூறிக்கொண்டு திமுகவினர் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்வதாகவும், இவர்கள் எந்த விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அராஜகம் செய்வதாகவும் விமர்சித்தார். விஜய் பட விவகாரத்தில் இதற்கும் மத்திய அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என சென்சார் போர்டு கூறிவிட்ட பின்னரும் மத்திய அரசை ஸ்டாலின் குற்றம் சாட்டுவதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு மக்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் கனவு சொல்லணும்னா உண்மையிலேயே இந்த ஆட்சி போகணும் அப்படின்ற கனவு தான் எல்லாரோட கனவாக இருக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகையில் பாஜக கலந்து கொள்ளுகின்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில் வேண்டுமென்றே ஆர்ப்பாட்டம் கலாட்டா செய்தது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் ஒருவர் நடுநிலையாளர்கள் சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது சேவை செய்பவர்கள் முகமூடி போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்களில் கலந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு சென்சார் போர்டு செய்யறதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் பிரதம அமைச்சர் அவர்களும் மத்திய அரசும் காரணம் என்று சொல்கிறார். கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. கோர்ட்ல தெளிவா சொல்லியாச்சு மத்திய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று. சென்சார் போர்டு தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டது. அதற்கு பின்பு எப்படி மத்திய அரசோட அதை சேர்த்து பார்க்க முடியும், ஒப்பிட முடியும்? திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குப்பையில் பற்றிய தீயை அணைப்பது தொடர்பாக அப்பகுதி மக்களிடம் தீயணைப்பு வீரர்கள் அலட்சியமாக பதிலளிக்கும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி 4வது வார்டுக்கு உட்பட்ட திருக்குமரன் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் மலைபோல் குவித்து வைத்திருந்த குப்பையில் திடீரென தீ பற்றி அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதுகுறித்தான தகவல் செல்போன் மூலம் திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்போது தீயணைப்பு வீரர்கள் குப்பையில் தீ எரிவை அணைப்பது தங்களது வேலை இல்லை என அலட்சியமாக பதிலளிக்கும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபுதாபியில் கார் ரேசிங் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ள நடிகர் அஜித்குமாரை இசையமைப்பாளர் அனிருத் சந்தித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்று வரும் சர்வதேச ரேசிங் போட்டிகளில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்ற இசையமைப்பாளர் அனிருத் ரேசிங் களத்துக்கு சென்று அஜித்தை சந்தித்து பேசினார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வரும் நிலையில் இருவரும் மீண்டும் ஒரு படத்தில் இணைவார்களா என்று ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு மக்கள் புறப்பட்டு செல்வதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு உற்சாகத்துடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. பயணிகள் எவ்வித இடையூறுமின்றி பயணிக்க ஜனவரி 9ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பயணிகளுக்கு வழிகாட்டவும் கூடுதல் காவல்துறையினரும் போக்குவரத்து துறை பணியாளர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தென்காசி நகரின் மையப்பகுதியில் உள்ள வீட்டில் திடீரென தீ பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. தென்காசி நகர பகுதியான தவலபுரம் தெருவில் வசிக்கும் அப்துல் மஜீத் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் திடீரென தீ பற்றியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவத்திற்கு சென்ற வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில்
மின்கசிவு காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டதாக கூறுகின்றனர். ராமேஸ்வரம் தீவில் உள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இதனை கோலாகலமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக இந்தியாவில் உள்ள மக்கள் வசிக்காத தீவுகள் மற்றும் மக்கள் வசிக்கக்கூடிய தீவுகளில் பாதுகாப்பு படையினரால் மூவர்ண கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் உள்ள குருசடை தீவு, சிங்கிளி தீவு, முயல் தீவு உள்ளிட்ட மக்கள் வசிக்காத 16 தீவுகளிலும் ராமேஸ்வரம் தீவில் உள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலும் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இது தொடர்பான கண்கவரும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே மணல் மற்றும் கற்கள் முறைகேடாக கடத்தப்படுவதாக பாஜக பிரமுகர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. குலசேகரம் டு பேச்சிப்பாறை சாலையில் மழைநீர் ஓடை தோண்டும் பணி திருப்பரப்பு பேரூராட்சி சார்பில் நடைபெற்றது. மழைநீர் ஓடைக்காக தோண்டப்படும் மணல் மற்றும் கற்கள் முறைகேடாக டெம்போ வாகனம் மூலம் கடத்தப்பட்டு விற்பனை செய்வதாக பாஜக ஊடகப் பிரிவு மாவட்ட இணை அமைப்பாளர் GVS சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதனை தமது செல்போனில் வீடியோ பதிவு செய்தும் வெளியிட்டார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கல் எங்கேயோ போகுது, 15-20 லோடு அரசாங்கத்தோட பைசா. நாளைக்கு பதில் சொன்னா மதி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ குறைஞ்சது 15-20-25 லோடு கல் போகுது. சைடு வாய்க்கால் உடஞ்சிருந்ததை கெட்டுறதுக்கு வேண்டி உடைச்சது. இது இப்போ யாரோ ஒரு தனி நபர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. கேட்டால் யாருக்கும் தெரியாதான். திருவாரூர் மாவட்டம் குளிக்கரை பகுதியில் உள்ள முக்கிய பிரதான சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஒட்டக்குடி கிராம இணைப்பு சாலையானது 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலை கடந்த பல ஆண்டுகளாக செப்பனிடாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குடிநீர் திட்டப்பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டதன் காரணமாக அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி மழைநீர் தேங்கியது. எனவே உடனடியாக சாலையை சீரமைக்கவில்லை எனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.